சமூக நீதி சமத்துவத்தை நிலைநிறுத்தவே தெருக்களின் சாதி பெயர்கள் நீக்கப்பட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் இன்று 12,480 ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழக வரலாற்றில் 10,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளை இணைய வசதி மூலம் இணைத்து கூட்டம் நடப்பது இதுவே முதல் முறை என்று கூறினார். சமூக நீதி சமத்துவத்தை நிலைநிறுத்தவே தெருக்களின் சாதி பெயர்கள் நீக்கப்பட்டதாக அவர் கூறினார். தண்ணீரை பணம் போன்று பார்த்து செலவழிக்க வேண்டும் என்றும், பேரிடர் கால இடர்பாடுகளை குறைக்க ஒவ்வொரு ஊராட்சியிலும் சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்றும் கூறினார். ஒவ்வொரு ஊராட்சியிலும் எவ்வளவு செலவாகிறது என மக்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கிராமத்தின் வலிமைதான் மாநிலத்தின் வலிமை என நிரூபித்து காட்ட வேண்டும் என்றும் கூறினார். ஊராட்சியும் எப்ப எவ்வளவு செலவிட்டோம்னு மக்கள் தெரிஞ்சிக்கிற வகையில் தகவல் பகிரப்படணும். இந்த கூட்டத்தில் நீங்கள் முன்வைக்கிற ஒவ்வொரு பரிந்துரையும் பல்வேறு திட்டங்கள் மூலம் பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும். நம்ம கிராமங்கள் தான் எதிர்கால வளர்ச்சியை உறுதிப்படுத்துகிற முக்கிய அங்கமாக இருந்து வருது. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் பங்கேற்போட வளர்ச்சியை உறுதி செய்கிற அரசு இது. கிராமத்தின் வலிமை தான் மாநிலத்தின் வலிமைன்னு நம்ம செயல்பாடுகளால் நிரூபித்து காட்டுவோம். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பங்கேற்ற பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்புறம் மகளிர் உரிமை திட்டத்தை சொன்னீங்க. மகளிர் உரிமை திட்டத்தில் சிலர் விடுபட்டு போச்சுன்னு ஒரு குறை இருக்கு. அது லிஸ்ட் கேட்டோம். லிஸ்ட் எடுத்திருக்காங்களா? அதெல்லாம் எடுத்துருக்காங்க ஐயா. உங்களிடம் ஸ்டாலின் முகாம்ல 135 கொடுத்துருக்காங்க ஐயா. அந்த ஸ்டாலின் எடுத்துட்டு ஐயா. சரி சரி சரி.